லா துல்ஹிக்கும், விசுவாசிகளே என்று கூப்பிட்டு சொன்னான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், நீங்கள் தேடி வைக்கும் சொத்துக்களும் உங்களின் ஆண் மக்களும் பெண் மக்களும் அல்லாஹ்வின் நினைவில் இருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். உங்கள் சொத்துக்கள் உங்களை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது, அவன் நினைவை விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது. தோட்டத்துக்குள்ளே தொழுத மாணவியின் சஹாபி நபியின் தர்பாருக்கு வந்து சொன்னார், நான் தொழுத போது என் கவனம் இங்கே வேறு வகையில் போகிவிட்டது யா ரசூலல்லாஹ், தோட்டத்துக்குள்ளே கவனம் எங்கோ போகிவிட்டது, இந்த பொருளும் பணமும் சொத்துக்களும் தான் காரணம், அத்தனையையும் நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன் என்கிறார். கவனம் ஒரு சில நிமிடங்கள் திருப்பி விட்டதாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். ஒரு அழகான ட்ரெஸ்ஸை ஒருவர் அன்பளிப்பாக தந்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த ஆடையில் நின்று தொழுதவர்கள் தொழுகை முடிந்த போது ஏதோ ஒரு வெறுப்புணர்வை போல் அந்த ட்ரெஸ்ஸை களைகிறார்கள். அந்த ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டாங்க. களைஞ்சி சொன்னாங்க, இதை நீங்கள் கொண்டு செல்லுங்கள், எனக்கு யார் இதை அன்பளிப்பாக தந்தார்களோ அவர்களிடத்தில் இதை திரும்ப கொடுத்து விடுங்கள். அன்பளிப்பை திரும்ப கொடுக்கக்கூடாது, இதை கொடுத்து விட்டு அவரிடத்தில் வேறு ஒரு ட்ரெஸ் வாங்கி வாருங்கள். ஏன்? ஷகலத்னி ஆனிஃபா, சற்று முன்பு இந்த ட்ரெஸ் என்னை அல்லாஹ்வின் கவனத்தை திருப்பியது என்றார்கள். இந்த ட்ரெஸ்ஸிலே நான் தொழுத போது தொழுகையில் கவனம் மாறியது, தொழுகையில் கவனத்தை மாற்றுகிற இந்த உடை எனக்கு வேண்டாம். பணமாகட்டும், பொருளாகட்டும், ஆடையாகட்டும், அலங்காரமாகட்டும், அல்லாஹுவை விட்டும் நம் கவனங்கள் திருப்பப்படக்கூடாது. இன்னொரு பக்கம் உங்கள் பொருளாதாரத்தை ஈண்டெடுப்பதற்காக தொழுகையை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற எந்த இடத்தை விட்டும் தூரமாக போய்விடாதீர்கள். சம்பாதிக்கிறதுக்காக தீனை விடுவதா? சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வை மறப்பதா? சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வின் கடமை விட்டும் தூரமாகுவதா? இங்கே சொல்லும் அந்த வார்த்தையில் இன்னொரு பொருள், அது அல்லாஹ்வினுடைய நினைவை உண்டாக்கக்கூடிய காரியங்களை விட்டும் உங்கள் காசு பணங்கள் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிற ஒரு அருமையான பாடம்.